வாராகி அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு கார்டு வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு வாராகி அம்மன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதாவது கிராட்டிடியூடு லிஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நன்றி தெரிவிக்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு அம்மா நடத்தி கொடுக்க போகிறாங்க. அதுக்காக முன்கூட்டியே உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க எனக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிராட்டிடியூட் எழுதுகிற பர்சனாக கூட இருக்கலாம். அஃபர்மேஷன் டெய்லி எழுதுகிற ஒரு பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, இன்ட்யூஷன், உங்களோட இன்ட்யூஷனில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அம்மா வந்து உங்களுக்கு உணர்த்த போகிறாங்க. அதை வந்து நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கார்டு எடுக்கலாம். விஷன் போது உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் வந்து வராகி அம்மன்ட்ட வைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு ஸ்லிப்பில் எழுதி நீங்கள் சாமிக்கிட்ட வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் செவத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சிடலாம், இந்த விஷயம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை செய்யும்போது, அதை அடிக்கடி பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து சீக்கிரம் நிறைவேறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கார்டு என்ன வந்தது? மெடிடேட். அதாவது நீங்கள் வந்து அம்மனை நினச்சி அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் தியானம் செய்யும்போது நீங்கள் கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையுமே வந்து அம்மா வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு இன்ட்யூஷனில் இல்லைன்னா உங்களுக்கு உணர்த்துவாங்க, நீ இதை வந்து இந்த விஷயத்தை இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடந்தோன்னா அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கிராட்டிடியூடு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜெய் வராகி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.